தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் மீது கொண்ட அன்பால் எங்களுக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த அன்புக்கு பதில் அன்பாக எங்களை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகின்றோம். இப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எங்களுக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறோம். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எங்களுக்கு தந்தரலும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எங்களுக்கு துணை நிற்பதாக. ஆமேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 56வது இறைவார்த்தை. உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நமது ஆண்டவர் திருத்தூதர்களை ஏன் உலகில் அனுப்பினார்? கெட்டுப்போன மனித சமுதாயத்தை திருத்தும்படியாகவே. மனிதர்களை பண்புடையவர்களாக்கி உயர்த்தி கிறிஸ்துவுக்கு முன்பிருந்த கொடுமை, மிருகத்தனம் இவற்றிலிருந்து விடுவிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினார். தவறி விழுந்த மானிடர்கள் தெய்வ சாயலில் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டியதாயிற்று. எவ்வுண்மையும் ஏற்க மறுக்கும் ஹக்லியஸும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் என்ன கூறினார்கள்? கிறிஸ்தவ சுவிசேஷம் எடுபட்டு விட்டாலும் கிறிஸ்தவ ஒழுக்கம் தழைக்கும் என்று. இவர்கள் எவ்வளவு தவறி போனார்கள்! இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி போதனைகளை நாகரிக மனிதர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அதன் விளைவாக கிறிஸ்துவுக்கு முன்பிருந்த அநாகரிக காட்டுமிராண்டித்தனம் தானாகவே திரும்பி வந்துள்ளது. முந்தைய கிறிஸ்தவ நாகரிக பண்பாட்டை மீண்டும் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது ஆன்மீக முறையான ஒரு முயற்சி. புனிதத்தனமும் புண்ணிய வாழ்வும் திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும். இந்த திட்டம் 1917ஆம் ஆண்டு பரலோகத்திலிருந்து நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக திட்டம் எவ்வளவு இன்றியமையாதது என்றால், இது இல்லாமல் நாம் இனி வாழ முடியாது. மேலை நாடுகளின் மறுமலர்ச்சிக்கு இதுவே அடிப்படையாகும். நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை அடிப்படையிலேயே ஒரு ஆன்மீக பிரச்சனை. இது ஒரு ஒழுக்க சம்பந்தமான பிரச்சனையாகும். அடிமை சிறைச்சாடங்களில் விஷவாயு கொலை அறைகள், இதற்கு முன் கண்டிராத உலக யுத்தங்கள், பெரும் தொகையான சிசுக்கள் தாயின் உதிரத்திலேயே கொல்லப்படுதல், இவையெல்லாம் ஒழுக்கக்கேடு எந்த அளவுக்கு வந்துள்ளது என்பதை காட்டுகின்றன. இவையெல்லாம் இருண்ட எதிர்காலத்தை அறிவிக்கின்றன. தேவதாயின் அதிகாரப்பூர்வமான வாக்குப்படி பாவமே யுத்தங்களின் காரணம் என்றால், இப்போது ஒழுக்கம் கெட்டு வரும் மனித சமுதாயம் எத்தகைய கொடிய யுத்தங்களை விளைவிக்கும் என்று நமக்கு புலப்படும் அல்லவா? தாய் உதரத்தில் சிசுக்களை கொலை செய்யும் ஒருவனிடம் நீ மானிட உயிர்களை கொலை செய்கிறாய் என்று நாம் கூறினால் அவன் அதை அலட்சியப்படுத்திவிட்டு போய்விடுவான். ஆனால் இவ்விதம் கருவிலே சிசுக்களை கொல்வது கனமான பாவம் என்றும், அதை செய்பவன் அப்பாவிற்கு மன்னிப்படையாமல் இருந்தால், அப்பாவத்திற்கு மன்னிப்பு அடையாமல் இருந்தால் கடைசி நாளில் அவனை விழுங்குவதற்கு நெருப்பாலாகிய நரகம் ஒன்று உள்ளது என்றும் அவனுக்கு புரியும்படி அதிகாரப்பூர்வமாகவது யாராவது எடுத்து கூறினால் அவனுக்கு ஒருவேளை அது புலனாக கூடும். ஆகவே பக்தி விசுவாசத்தில் நம்மை வளர்த்தெடுக்க அதிகாரப்பூர்வமான மிகவும் வலிமையான போதனைகள் இன்று மக்களுக்கு தேவைப்படுகிறது. யுத்தங்கள் பாவத்தின் சம்பளம் என்பதை நாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. பரிசுத்தர் 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 என்று இடையராது எந்நாளும் புகழப்படுகிற மாட்சிமிக்க எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். பரலோக அக்கினியால் எங்களை அனுதினமும் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கும் உமது தூய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மறைவிற்கு பின்னால் தங்களையும் யூதர்கள் அழித்து விடுவார்களோ, நமக்கு என்ன நடக்குமோ, நம்முடைய எதிர்காலம்தான் என்ன என்று எண்ணி அச்சத்தினாலும் கலக்கத்தினாலும் பீதியினாலும் தங்களை 4 சுவற்றுக்குள் அடக்கி கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த இயேசுவின் சீடர்களைப் போல நாங்களும் இன்று
எங்களுடைய வீடுகளுக்குள், எங்களுடைய இல்லமாகிய உள்ளத்தின் அறைகளுக்குள் அடைபட்டு ஒன்றும் முடியாதபடி சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையற்ற சீடர்கள் புலம்பி அழுததைப் போல இன்றும் நாங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து நடுங்கி இதோ புலம்பி அழுது கொண்டிருக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். உமது வார்த்தை அனுப்பி உமது வல்லமையான தூய் ஆவியானவரின் கிருபையினால் இன்று அவர்கள் நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க புறப்பட்டு சென்றதைப் போல இன்று ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட இதோ எங்கள் பிள்ளைகளையும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தூய் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வல்லமையாய் செயல்படுவீராக. பாவ உணர்வுகளால் எங்கள் உடலிலும் மனதிலும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நோய் நொடிகள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. உமது வார்த்தை என்னும் மன்னாவால் நாங்கள் திடம் கொள்ளவும், உமது அபிஷேக வல்லமையால் வழிநடத்தப்படவும், உமது திட்டங்கள் அனைத்து உமது வார்த்தையின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு ஆற்றல் தாரும். எவ்வேளையிலும் சோர்ந்து போகாத உள்ளத்தையும் மனதிடத்தோடு உம்மை நேசிக்கவும் நம்பிக்கையில் நிலைத்திருந்து கடிதரவும் ஆண்டவரே இந்த நாளிலே அருள் புரிவீராக. இன்று நாங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், தொழில் முயற்சிகள், வாழ்வின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படவும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்து வாழவும் ஆண்டவரே நீவிர் தாமே உமது இறையருளை எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.